ஆர்த்திஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொங்கு நாட்டு ஸ்டைல் நாட்டுக்கோழி குழம்பும் நாட்டுக்கோழி கிரேவியும் தாங்க. இதுக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலாஸை நான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் சீரகத்தை எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம், சோம்பு இதை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் அதே மாதிரி வந்து மிளகு ஒரு ஸ்பூன் வந்து எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் எடுத்து அதையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து பட்டை அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நிறைய போட வேண்டாம், ஏன்னா நம்ம ஒரு நேரத்துக்கு தான் செய்ய போகிறோம். அதனால் பட்டை, கிராம்பு, அப்புறம் அன்னாசி மொக்கு, ஸ்டார் அனஸ் இது எல்லாமே போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஒரு நேரத்துக்கு தான் செய்கிறோம். ஸோ வந்து கம்மியாக ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி அப்போவே செய்ய போகிறோம் அப்படிங்கிறபடி நான் எல்லாமே கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாப்பி சீட் கொஞ்சம் கசகசா வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போல் எடுத்து அதையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது காஞ்ச ரோஜா இதழ்களையும் கடல் பாசியும் போட்டு ஒரு பெரட்டு மட்டும் நல்லா பெரட்டி எடுத்து வச்சுக்கலாம். 3 கொத்து கருவேப்பிலையும் வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், மசால்ஸ் எல்லாமே ரெடி. இதை ஆற வச்சு எடுத்து அரைச்சிக்கலாம். இப்போ நான் இன்றைக்கி இதை வந்து கிரைண்டரில் தான் போட்டு அது பண்ண போகிறேன். அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா செக்கில் ஆட்டுவாங்க, அதுக்கு பதில் நான் வந்து கிரைண்டரில் அரைக்கிறேன். நானும் ஃபஸ்ட்டு ட்ரை தான் பண்ணேன், ஆனால் பவுடர் சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. நீங்கள் வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டான பவுடர் கிடச்சிது. இப்போது வந்து அந்த டைமிங்குள்ளே நம்ம வந்து இஞ்சி பூண்டை வந்து எடுத்து நசுக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஸ்பைசஸ்லாம் ரெடி. அடுத்தது மசாலாக்கு வேணுங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாயில் ஒரு 30 போல் சின்ன வெங்காயங்களை போட்டு வணக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டு வணக்கணும். இது நல்லா வந்து கண்ணாடி மாதிரி மாறும் இந்த வெங்காயம், அது வரைக்கும் வந்து நல்லா வணக்கிக்கலாம். இப்போ கொஞ்சம் மாறி இருக்குது. இப்போ வந்து நான் வந்து வரமிளகா வந்து ஒரு 6-7 வந்து இது கூட போட்டு வணக்கிறேன். இதை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மசாலா ஸ்பைசஸ் அரைக்கிறப்பே கூட போட்டுக்கலாம், நான் இப்பயும் போடலாம், ரெண்டுமே நல்லாயிருக்கும். கொஞ்சம் பெருஞ்சீரகம் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் காரம் ரொம்ப வேண்டாங்கிறவங்க தேங்காய் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி கூட அரைச்சிக்கலாம். இப்போ எல்லாமே ஆற வச்சு இதையும் வந்து நான் ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்தேன்ல பவுடர், அது கூடயே சேர்த்து இது எல்லாமே ஒன்றா நல்லா அரைக்க போகிறேன். வாசமே சூப்பராக வருதுங்க. நீங்களும் இதை கண்டிப்பாக கிரைண்டரில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, மசாலா ரெடி. இப்போது குக்கரில் வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கருவேப்பிலை, பச்சை மிளகா இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கறி வந்து நல்லா சின்ன சின்னதாக அரிஞ்சு அதையும் போட்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் போட்டு கரெக்டினதுக்கப்புறம் அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா விடும், அதனால நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டையும் போட்டு அதையும் நல்லா கிளறி விடுங்க. வேணும்னா கொஞ்சம் நேரம் வந்து இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறம் உப்பு லைட்டாக தூவிட்டு லைட்டாக போட்டு விசில் இல்லாமல் மூடி வச்சுருங்க ஒரு 2 மினிட்ஸ். நல்லா ஓரளவு அந்த இதெல்லாம் பாருங்கள் தண்ணி ஃபுல்லாக விட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை 3/4 வாசி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். பேலன்ஸை வந்து வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இஞ்சி பூண்டுலேயும் கொஞ்சம் வந்து வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுருங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி தண்ணி வந்து ஒரு கப் அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
இதுக்கு நான் எந்த ஒரு மசாலாஸும் ஆட் பண்ணல. நம்ம அரைச்ச ஃப்ரெஷ் ஸ்பைசஸ் மட்டும்தான். இப்போ வந்து ஒரு 3 விசில் வந்துருச்சு. இதுக்கப்புறம் நான் எடுத்து பார்க்குறேன். நல்லா கறி சூப்பராக வெந்துருச்சு. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். கூடவே வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அதை நல்லா வதங்கின உடனே நான் ஃபஸ்ட்டு எடுத்து வைக்க சொன்னேன் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதோடு வந்து நம்ம பேலன்ஸ் வச்சுருந்தோம் இல்லையா, இன்னொரு 1/4 கப் மசாலா, அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. அப்புறம் உப்பு, கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுருங்க. இப்போ குக்கரில் இருக்க கிரேவியை ட்ரையாக எடுத்து நம்ம இப்போ ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ண கிரேவிக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எல்லாமே எடுத்து போட்டுட்டேன். இப்போ இதை வந்து சிம்மில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு நல்லா வேக வச்சுருங்க. அப்போ தான் வந்து அந்த கிரேவி வந்து சிக்கனுக்குள்ளே நல்லா மிக்ஸ் ஆகும். பாருங்கள், 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த எண்ணெய் மேலே விட்டுருக்கு. அவ்வளோதாங்க, நம்ம சிக்கன் கிரேவி ரெடி. இப்போ அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த குழம்பையும் வந்து தனியாக எடுத்து இதே மாதிரி தாளித்து நீங்கள் வச்சுக்கலாம். மேலே கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி இலை தூவி ரெடியாக எடுத்து வச்சாச்சு. நம்ம இப்போது நாட்டுக்கோழி குழம்பும் நாட்டுக்கோழி கிரேவியும் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.